மக்களே, நம்ம லோடு ஏற்றுறதுக்காக வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தங்கரை பருத்தி கொட்டை லோடு ஏற்ற வந்திருக்கோம். காலையில் 6 மணி கரெக்டாக 5:30 மணிக்கெலாம் எழுப்பிட்டாங்க. நடைய போட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிள் கலட்டி விட்டு தான் லோடு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆங்கிள் கலட்டி விடணும். செம்ம கொண்டு எரிச்சல். வண்டி நம்ம தருமபுரியில் வண்டி வேலை செஞ்சது. தருமபுரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து 11:30 மணிக்கு வந்தேன். வந்து நிப்பாட்டிட்டு 12 மணிக்கு படுத்தேன். 12 மணிக்கு படுத்தேன். 5 மணிக்கு எந்திரிச்சேன். என்னன்ட்டு தெரியல, 5 மணி வரையிலும் படுத்துமே இன்றைக்கி ரொம்ப கண் எரிச்சலாக இருக்குது. இப்போ நம்ம ஒத்தையில் இருக்கோம். வாங்க நம்ம ஆங்கில கலட்டுவோம். நம்ம வண்டியில் ஒன் சைடு ஆங்கிட்டு இறக்கியாச்சு. நம்ம இங்கே வேலை செய்கிறவங்களே டீ இல்லை எங்கள் பக்கம், அதனால் டிகாசன் அதாவது வர காஃபி வச்சுருக்காங்க, வர டீ. அதை குடிச்சிட்டு நம்ம வேலை செய்வோம். பிளாட்ஃபார்மாக கூட்டணும். சைடு ஆங்கிள்லாம் இறக்கி விட்டு லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம ஸ்பேனர் பேர்லாம் உள்ள தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஒரு எட்டி ஏற்றிருக்காங்க. 2வது எட்டி ஏற்றும்போது சாப்பாடு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ வருது. கேபினுக்கு மேலே 1 2 3 4 லைன் வந்துருக்குது. ஹைட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. பார்க்கலாம். நாமளும் அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு, நம்ம வீடு இங்கே பக்கம் தான், வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வருவோம். நேற்று விட்டு போன வண்டியை காலையில் சாப்பிட்றதுக்கு போய்ட்டு நேற்று மத்தியானமாக வந்தேன் நான் மறுபடியும். நேற்று எந்தளவுக்கு ஏற்றிருந்தாங்களோ அந்தளவுக்கு தான் ஏற்றிருந்தாங்க. நைட்டு 6 மணி ஆகிடும்னாங்க. சரி, மீண்டும் நான் வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் 6 மணிக்கு ஃபோன் போட்டேன், நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம வீட்டில் இருந்துட்டு அப்படியே காலையில் வந்தோம். காலையில் வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க, முடிஞ்ச அளவு ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்புறமா ஒரு டன் கம்மியாக இருந்துச்சு. அப்படியே இப்போ ஏற்றி பாய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குது. 30 டன் ஏற்றிருக்கு பருத்தி கொட்டை. இது சப்போஸ் பின்னாடி பாய் பத்தலைன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாய் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம், அதை விரித்து விட்டாச்சு. பின்னாடி அந்த ப்ளூ கலர் பாய் போட்டு கவர் பண்ணிடுச்சு. அப்புறமா அந்த மஞ்சள் கலர் வச்சு பச்சை பாய் போட்டுட்ருக்கோம். பச்சை பாய் போட்டதுக்கப்புறம் தான் அந்த மஞ்சள் கலர் பாய். உள்ளே போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை, வெளியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அது உள்ளே போட்டுறது நல்லது, ஏன்னா வெளியே போட்டால் காற்று அடிக்கும். அதை பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணும். ஐயோயோ பா, வெயில் பயங்கரமான வெயிலுங்க. ஆனால் நான் காலையிலேயே சொன்னேன், வெயிலுக்கு முன்னாடியே தார் போய் போட்டுருங்க அப்படின்ட்டு. நம்ம பேச்சு யார் கேட்குறா? செம வெயில். தார் போய் கட்டிகிட்ருக்காங்க, முடிகயிறு வச்சு இழுக்கிறாங்க. நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கோம். நம்ம இப்போது அலைன்மெண்ட்டில், ஏன்னா அது ஏற்கனவே நம்ம அந்த எண்டு பால்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி அலைன்மெண்ட் பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வேலை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த லோடு ஏற்றி 3வது நாளுங்க. டிரைவருங்கெல்லாம் கொஞ்சம் கிடைக்காம 3 நாள் ஆகிடுச்சு. நேற்று ஆக்சுவலாக லோடு கிளம்பிடுது, டிரைவர் செட் ஆகலை. அப்புறம் நம்ம மாப்பிள்ளை ரெஸ்ட்டு போகிறோன்னு சொன்னவொடனே மீண்டும் டியூட்டிக்கு வரேன்ட்டாங்க. ஏன்னா டிரைவர் கிடைக்கலன்றதுனால டயர் அலைன்மெண்ட்டு பார்க்கணும். அப்புறம் சீட் கவர் ஒன்று மாற்றணும். முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். நம்ம இப்போது அலைன்மெண்ட்டு வண்டிங்க இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா வீலும் அப்கிரீஸ் பண்ணிச்சு. அப்கிரீஸு நிறைய வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிச்சுட்டு தான் லோடு ஏற்றவே போனது. நாங்கள் லோடு ஏற்றுறதுக்கு 2 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி லோடு ஏற்றினது 3வது நாள் இன்றைக்கி. ஓகே, அலைன்மெண்ட்டு பார்க்க சொல்லுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
நம்ம அப்படியே கர்நாடகா வந்துட்டோங்க. கர்நாடகாவிலே 93.69 ரூபா இருக்குது டீசலோடைய ரேட்டு. ஐயோ, நாமளும் டீசல் அடிக்கணும். மாலூரில் அடிப்பேன் நான். மாலூரில் தாண்டி ஒஸ்கோட்டா பக்கமாக என்ன ரேட்டுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இல்லை டீசல் இந்த லெவலில் இருக்குது. கூட்லி ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 50 முன்னாடி காத்தால டைமுக்கு 4:30 மணி ஆகுதுங்க. அப்புறம் நம்மளுக்கு 3 மணி பக்கமாக வந்து போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 60 கிலோமீட்டர், கூட்லிக்கு 20 கிலோமீட்டர், 19 கிலோமீட்டர். மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாக ஆரம்பித்த மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இந்த ரிலையன்ஸ் பங்கு பீஜாப்பூர், அதாவது நம்ம நார்மலாகவே இந்த சைடு வந்துட்டோம்னா காசு கொடுத்து அடித்தா 50, கார்டு ரிலையன்ஸ் கார்டு வச்சு அடித்தோம்னா 100 கொடுப்பாங்க துண்டு. இந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்கானுங்க. வர்ற மக்கள் பார்த்து வாங்க. ஹொஸ்பேட்டுக்கு இன்னொரு 18 கிலோமீட்டர் இருக்குது. முன்னாடி ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போகலாம் நிப்பாட்டினேன். 5:45 ஆகுது டைமு. டயரை செக் பண்ணிவிட்டு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். முன்னாடி போயிட்டு தண்ணி பிடிக்கணும். ஒரு கேன் இருக்குது, ஒரு கேனில் தான் இல்லை, அது பிடிக்கணும். அதை பிடிச்சோம்னா நம்ம காலையில் சமைக்கிறதுக்கு சரியாக போயிடும். ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே முன்னாடி போவோம். நம்ம பீஜாப்பூரில் இருக்கோம். டீசல் அடிக்கலான்னு சொல்லிட்டு வண்டி உள்ளே விட்டோம். லிமிட்டே 4500 ரூபா தான் லிமிட்டா. அதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க. கேஷ் கொடுத்தாலும் சரி, யூபிஐல பண்ணாலும் சரி, எதில் பண்ணாலும் சரி. எவ்வளோ மாப்பிள்ள டீசல்? 4 டேங்க் மேலே இருக்குது. சரியா போயிருமா அந்த ரூம் போகிறதுக்கு? பத்தாது. 4500 ரூபாய் அடிச்சுட்டா பார்த்து எச்சரிக்கையா வாங்க. எல்லாம் டீசல் இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கு. டீசல் போடுறாங்க, லிமிட்டா போடுறாங்க. 4500 ஓ 4500 லாஸ்ட். 4541 ರೂಪಾಯಿ. 50 ಲೀಟರ್ ತಾನೇ ಬರುತ್ತೆ. ಅಡಿಲ್ಲ 50 ಲೀಟರ್ ಕರೋ 50 ಲೀಟರ್ ಲಾಸ್ಟ್. இந்த சாங்கோலா ஜெத்து, அந்த ரோட்டில் ஜெத்தை தாண்டி சாங்கோலா போயிட்டுருக்கும்போது ஒரு ஆற்று பாலம் வருது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவும் மோசமாக இருக்குது. ஹைட் லோடு ஏற்றிட்டு வர வண்டிங்க எல்லாமே கவனமாக வாங்க. ஏன்னா ரொம்ப வண்டி மடியுது. ஃபுல்லாகவே ஜோல்டிங் இந்த இடத்துல மட்டும். மற்ற இடத்துலலாம் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு, நல்லா இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப ஜோல்டிங்காக இருக்குது. இப்போ பன்றிப்பூர் வந்துட்டோம். நம்ம பன்றிப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா வண்டிங்கெல்லாம் விடலை. வர வண்டிகள்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வரணும்.
நாங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் வேறு வழி இல்லாமல். எந்த இடத்துல விடலான்னு பார்த்து சொன்னீங்கன்னா, நம்ம சாங்கோலாலேருந்து நம்ம வந்தோம்னா ஒரு தலைக்கு மேலே ஒரு பாலம் ஒன்று பைபாஸ் கிராஸ் ஆகும். அங்கேயே போலீஸ்காரங்க மடக்கி திருப்பி விட்றாங்க. அதை பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. பாருங்க, நம்ம டிம்பூர்னிலேருந்து வந்தால் பன்றிப்பூர் அந்த பாலத்துக்கடியில் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. எந்த வண்டியுமே விடலை சிட்டிக்குள்ளே. எல்லாம் இந்த கோயில் ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அதனால் எல்லாமே அவுட்டர் ரோட்டில் தான். அங்கேயுமே சாங்கோலாலையும் திருப்பி விட்டாங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்றாங்க. இன்னும் டிம்பூர்னியில் என்ன கண்டிஷனுங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே நம்ம டீ ஒன்று குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளப்புவோம்.